சாதி விட்டு சாதி மாறி காதல் செய்து அது வந்து செயற்கையாக வருவதில்லை, அது இயற்கையாக வருவது. அது ஒரு மனித உணர்வு. அதை கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழலை தான் சாதியவாதிகள் சாதிய புத்தியோடு இருக்கிறாங்க. அப்போ அது செய்யும்போது அந்த சாதிய கட்டமைப்பு, அந்த வர்ணாசிரம கட்டமைப்பு என்பது உடைக்கப்படுது. அதை ஒருபோதும் இந்த சாதியவாதிகள் விரும்புவதில்லை, இங்கே இருக்கிற மதவாதிகள் விரும்புவதில்லை. அப்போ காதல் அதை செய்கிறது. குறிப்பாக புரட்சிகர திருமணங்கள் அதை செய்கிறது அப்படின்றது தான். அதை ஒரு மாற்று பண்பாட்டாக எடுத்து காட்டதான் மக்கள் அதிகார கழக தோழர்கள் இப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு புரட்சிகர மனவிழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த பண்பாட்டை எதிர்வரும் காலங்களில் இருக்கிற தலைமுறைகள், இளம் தலைமுறைகள் நாம் அதை வந்து உயர்த்தி பிடிக்க தேவை இருக்கிறது. நாமும் இந்த மாதிரியான புரட்சிகர திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும். இந்த சாதியை ஒழிப்பதற்கு இதை ஒரு டூலாக பயன்படுத்த வேண்டும், ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை நாம் வந்து இந்த திருமணத்தில் வந்து ஏற்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகையால் மாணவர்களே, இளைஞர்களே, நீங்கள் அனைவரும் தவறாமல் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு தோழர் ரவி, தோழர் ராதிகா அவர்களை வாழ்த்தி நாமும் ஒரு புரட்சிகர திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என்ற உறுதிமொழி ஏற்று இந்த சமூகத்திலிருந்து சாதியை ஒழிப்பதற்கு நாம் பயணத்தை மேற்கொள்வோம். அதற்கு முழங்குவோம். சாதி மதம் கடந்து காதலிக்க மணமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்று.